ஒருமுறை திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் காமராஜர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் இருந்த காலகட்டம் அது. சிவகிரியில் இருந்த பயணியர் விடுதியில் தங்கியிருந்தார். அதிகாலை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் காமராஜர். வாசலில் ஏதோ சத்தம். என்னவென்று பார்த்தார். வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர் எளிய தோற்றத்திலிருந்த ஒருவரை பார்த்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். முதல்ல கிளம்புங்கய்யா, பொழுதே விடியலை, அதுக்குள்ள தொந்தரவு கொடுக்க வந்துட்டீங்க. ஐயா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அப்புறமா வாங்க, கிளம்புங்க என்றார். ஐயா, தயவு பண்ணுங்க, நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இங்கனக்குள்ள ஒரு ஓரமா இருந்துக்கிடுதேன். தலைவர் வரும்போது பார்த்துக்கிடுதேன். வந்தவர் இறைஞ்சும் குரலில் கேட்டுக்கொண்டிருந்தார். காவலர் இடைமறித்தார். அதெல்லாம் முடியாது, தேவையில்லாம பிரச்சினை பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க. காமராஜர் அந்த மனிதரை பார்த்தார். ஏதோ நினைவுக்கு வர அவர் முகம் மலர்ந்தது. வாசலை நோக்கி போனார். இந்தாப்பா, அவரை ஏன் விரட்டுதே, விடப்பா அவரை என்ற காமராஜரின் குரலை கேட்டு போலீஸ்காரர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். அவர்களருகே வந்த காமராஜர் வந்தவரை பார்த்து சிரித்தார். என்ன வேலு, நல்லா இருக்கியா, வா உள்ள. வந்தவருக்கு காமராஜர் தன்னை அடையாளம் கண்டு கொண்டதில் மகிழ்ச்சியில் உடல் நடுங்கியது. கண்களில் நீர்த்துளி திரண்டது. கைகூப்பி வணங்கினார். காமராஜர் அவர் தோளில் ஆதரவாக கைபோட்டு அவருடன் பேசியபடியே விடுதிக்குள் அவரை அழைத்து கொண்டு போனார். வேலுவுக்கு காப்பி வரவழைத்து கொடுத்தார் காமராஜர். இருவரும் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார்கள். உற்சாகமும் பரவசமுமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். காமராஜருடன் நடந்த நெகிழ்ச்சிகரமான அந்த காலை நேர உரையாடலில் வேலு தான் எதற்காக வந்திருந்தாரோ அந்த விஷயத்தை மறந்தே போனார். சுதந்திர போராட்ட காலத்தில் வேலு காமராஜரோடு சிறைவாசம் அனுபவித்தவர். ஒரே கொட்டடியில் இருவரும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். காமராஜரின் உளப்பூர்வமான அன்பிலும் உபசரிப்பிலும் திளைத்த வேலு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க என்று கைகூப்பி விடை பெற்றார். வாசல் கேட் வரை கூடவே வந்து வழியனுப்பினார் காமராஜர். வேலு கேட்க வந்த விஷயத்தை மறந்துவிட்டார். ஆனால் காமராஜர் அவரை மறக்கவில்லை. வேலுவின் ஊரிலிருந்து வந்திருந்த காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் அவரின் நிலை குறித்து கேட்டார். விசாரித்ததில் வேலுவின் குடும்பம் வறுமை நிலையில் இருந்தது தெரிந்தது. வேலு தன்னை சந்திக்க வந்த காரணமும் அவருக்கு புரிந்தது. முதல் வேலையாக உடனடி நிவாரணமாக ஒரு சிறிய தொகையை வேலுவின் குடும்பத்துக்கு கொடுத்தனுப்பினார். அவருடைய முயற்சியால் வேலுவுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. அதன் பிறகு அந்த குடும்பத்தின் துயரம் முழுவதுமாக நீங்கியது.